அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்பதான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் மீதி வரையல. இன்னும் பாதி இருக்கு. வரைஞ்சி முடிச்சுட்டு போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சிங்கள கிளாஸ் போனோம். இரவு பாடசாலை. அந்த கிளாஸ் பேர் வந்து சன்ஃப்ளவர் இரவு பாடசாலைன்னு சொன்னா எங்க ஊர்ல மிகப்பெரிய மதிப்பான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடசாலை. அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களுக்கு கைவேலைகள்லாம் படிச்சு கொடுப்பாங்க. கைவேலைகள் செய்கிறது, டான்ஸிங், இது எல்லாம் நம்ம திறமைகள் எல்லா திறமைகளுக்கும் அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்மளை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு இது. அப்போ அந்த சேருக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு சித்திரம் வரைகிறதுக்கு. எங்கன்னு சொன்னால் இந்த இப்போ மக்கள்லாம் தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போவாங்க இல்லையா, அந்த நேரம் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மடமாக்கி அவங்க வச்சுருக்குறாங்க. சிறுவர் பாதுகாப்பு நிலையம். அதில் அம்மாமார்கள்லாம் குழந்தைங்களை கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. அப்போ அந்த நிலையத்துக்கு வந்து அந்த சில பிள்ளைகளுக்கு வயசு கொஞ்சம் கூடின பிள்ளைங்களுக்கு மொண்டிசோரி மாதிரி படித்து கொடுப்பாங்க. குழந்தைங்கள வந்து பார்த்துக்குவாங்க. அப்போ அந்த இதுக்கு வந்து சித்திரம் வரைகிறதுக்கு ஆர்டர் வந்துருச்சு சேருக்கு. அப்போ அவர் என்ன செஞ்சார், நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கோம் வரை தெரிஞ்சவங்க. எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சொன்னார், இந்த இந்த இடத்துல வரையணும் அப்படின்னு. வெட்டி போட்டு கொடுத்தாரு. நான் தான் எல்லாமே வரைஞ்சேன். ஒரு 1 2 7 படம் வரைஞ்சோம். 7 படமும் ஃபுல்லாக நானாக தான் வரைஞ்சேன். அப்புறம் ஃபோட்டோ இருந்துச்சு, அதை பார்த்து தான் வரைஞ்சேன். அப்போ என் கூட இருந்தவங்க என்ன 4-5 பேர் சேர் சொல்லிட்டாரு, அவங்களாம் கலர் பண்ணட்டும் அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாருமே கலர் பண்ணாங்க. ஒரு சித்திரத்தை நான் மட்டும் ஃபுல்லாக கலர் பண்ணேன். கலரெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4-5 நாள் நாங்கள் அதில் வேலை செஞ்சோம். வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி சார் வந்து அவரோட ஆர்டர் எங்களுக்கு கொடுத்து வேலை செய்ய வச்சார். எங்களுக்கு ட்ரைனிங் ஆகணும்னு. கடைசி நாள்னு பார்த்தீங்கன்னா வரைஞ்சி முடிச்சுட்டு சார் சொன்னார், மூக்குக்கிட்ட என்னமோ கருப்பாக இருக்குன்னு தொட்டு பார்த்தாரு, மூச்சு வருது. உடனே சொல்லிட்டார், சரஸ்வதி நீங்கள் வரைஞ்ச சித்திரத்துல இருந்து உயிர் வந்துருச்சு சித்திரத்துக்கு, பாருங்க மூச்சு வருதுன்னைக்கு. எல்லாரும் வந்து வந்து பார்க்கணும். தொட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா மூச்சு வேலை செய்யுது, காற்று வருது மூச்சு எடுக்கிற மாதிரிக்க. ஆச்சரியப்பட்டு பயந்துட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு வரைஞ்சிருக்க இடத்துல செவுத்துல ஒரு துவாரம். அந்த துவாரத்தில் வெளியில் அறிகிற காற்று உள்ளுக்கு வருது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு உயிர் வந்துருச்சோன்னு பயந்துட்டோம். இந்த சித்திரத்தை பார்த்தேக்கு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல நடக்கிற விஷயங்கள் ரொம்ப சுகமான அனுபவங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.